அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்மின் குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கிறதென்றால், வீட்டின் வெளியிலே நிற்கும் வரை நல்ல நிலையில் இருக்கும் குழந்தை வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறதென்றால், அதே போன்று ஏதேனும் ஒன்றை கண்டு பயந்ததை போன்று இருந்ததென்றால், நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஊதிவிடும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையின் அழுகை நிற்கும். அனுபவ ரீதியாக, எண்ணின் தனிப்பட்ட அனுபவ ரீதியாக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதாவது, குழந்தைகள் பயந்த காரணத்தினால் ஏற்படும் அழுகையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் சரியாகும். 3 நாட்கள் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். ஆரம்பமாக ஒரு வாட்டர் பாட்டிலிலே குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு முதல் நாள் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு, அது எப்பொழுதாக இருந்தாலும் சரி, முதல் நாள் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு 11 முறை ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 3வது ஜுசுவிலே வரக்கூடிய ஆயத்துல் குர்சி, இப்பொழுது ஸ்க்ரீனிலே தெரியக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم என்ற இந்த ஆயத்துல் குர்சியை 11 முறை ஓதி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, 28வது ஜுசுவிலே வரக்கூடிய சூரத்துல் ஹஷ்ரிலே 21வது ஆயத்திலிருந்து அந்த சூராவின் இறுதி வரை உண்டான 24வது ஆயத்து வரை வரக்கூடிய இந்த வசனத்தை 11 முறை ஓத வேண்டும். அதையும் நான் ஓதி காண்பிக்கிறேன். ஸ்கிரீனில் வரக்கூடிய இந்த வசனத்தை, لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم என்ற இந்த வசனத்தை 11 முறை, ஆக சூரத்துல் ஹஷ்ரிலே வரக்கூடிய இந்த வசனத்தை 11 முறை, ஆயத்துல் குர்சியை 11 முறை என இரண்டையும் ஓதிவிட்டு தண்ணீரில் ஊத வேண்டும். அதற்கு பிறகு அல்ஹம்து சூராவை, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவை ஒரு முறை, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சூராவை 3 முறை, இப்பொழுது ஸ்க்ரீனிலே தெரியக்கூடிய இந்த வசனங்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூராவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராவையும் ஒரு முறை என அத்துணைகளையும் மோதி அந்த தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை குழந்தைக்கு குடிக்க கொடுத்தும், அதுபோன்று முகத்தை கழுவி விட்டு வீட்டில் எல்லா மூலைகளிலும் நாம் தொளித்து விட்டால் நிச்சயமாக வீட்டில் உண்டான சில சூழல்களால் அழக்கூடிய, பயத்தால் அழக்கூடிய குழந்தையின் அழுகை நிச்சயமாக நிற்கும். அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை தருவான். மீண்டும் பதிவு செய்கிறேன். சூரத்துல் ஹஷ்ரில் நாம் சொன்ன லவ் அன்ஸல்னா என்ற வசனத்தை 11 முறை, ஆயத்துல் குர்சியை 11 முறை, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஒரு முறை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஒவ்வொரு முறை என ஓதி மக்ரிபு தொழுகைக்கு பிறகு அந்த தண்ணீரில் ஊதி 3 நாட்கள் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்த வேண்டும். முதல் நாள் ஓதி அந்த தண்ணீரை முழுமையாக நாம் காலி செய்து விடாமல் கொஞ்சம் மீதம் வைத்து, 2வது நாளில் அதிலேயே நாம் மீண்டும் தண்ணீரை ஊற்றி இதே சூறாக்களை நாம் சொன்ன வசனங்களை ஓதி, 3வது நாளும் தண்ணீர் முடியாமல் கொஞ்சம் மீதம் வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி நாம் ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் ஷிஃபா கிடைத்துவிடும். முதல் நாளிலேயே நிச்சயமாக
அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான். இருந்தாலும் 3 நாட்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா நம்மின் குழந்தைகளுக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.